We are coming from CSI Calvary Church. So Jesus death and the resurrection. And 3 days disabled நடந்த ஒரு conversation அவங்களுக்குள்ள இருக்க missing parts வந்து நாங்க காட்ட போறோம். Thank you. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மேசியா இமானுவேல் என்று அழைக்கப்பட்ட நசரேயனாகிய இயேசு பிரதமர் பிலாத்துவினால் சிலுவையில் அறையுண்டு கொல்லப்பட்டார். அவருடைய சீஷர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடிக் கொண்டிருக்கிறனர். இதை பற்றின கூடுதல் தகவலுக்காக நமது செய்தியாளர் பிரியாவிடம் கேட்போம். பிரியா, கேக்குது கோமதி? பிரியா, அங்க நடக்கிற நிலவரம் என்ன? இங்க ஒரே கலவரமா இருக்குது. இங்க பள்ளி கல்லூரியில எல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க. ஐடி செக்டர்ஸ்ல எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருக்காங்க. இந்த இயேசு உண்மையாவே இறந்துட்டாரா? அவருடைய சீஷர்கள்லாம் எங்க? அந்த கூட்டம் எல்லாம் எங்க? எதை பத்தியும் கொஞ்சம் கிளியரா இல்ல. அதை பத்தி இன்னும் கூடுதல் தகவலுக்காக இங்க உள்ள மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். எங்க பாஸ்? பரபாஸ் எங்க பாஸ்? பரபாஸ் எங்க பாஸ்? இந்த இயேசு இறந்துட்டான்னு சொல்றாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத விடுமா, எங்க தலைவர் பரபாஸ் விடுதலை பண்ணிட்டாங்க தெரியுமா? மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. இயேசு செத்து போயிட்டாரா? ஆமா. இவங்களெல்லாம் நல்லாரு, அன்பாரு, சந்தோஷமா இருன்னு சொன்னா அப்படியே இருக்கிறாங்க. பார்த்து கொண்டு போயிட்டாங்களா? சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு மனசுல நினைக்கிறதெல்லாம் சந்தோஷமா செய்யுங்க. அப்படியே இருந்துட்டு போட்டோம். சரி, இதை பத்தி இன்னொருத்தட்ட கேட்போம். சரி, நீங்க உங்க பேர் என்னது? இயேசு இறந்துட்டாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் பேர் பர்த்னேங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு கண்ணே தெரியாதுங்க. வாசனைக்காருக்கெல்லாம் போயிருக்கேன். அவனுங்களாம் ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டானுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இயேசு தான் எனக்கு கண்ணெல்லாம் கொடுத்தாருங்க. இப்போ என்னன்னா இயேசுவை கொண்டுட்டாங்கன்ட்டாங்க. ஒரே ரொம்ப சேடா டிப்ரெஷனா இருக்குங்க. நான் வரேங்க. சீஷர்கள் நான் போய் பார்த்து. சீஷர்கள் எங்க இருக்காங்க? சீஷர்கள் அது யாருக்கும் தெரியாத சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. ராயபுரத்துல இருக்காங்களா, அதான் நான் போய் அவங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிட்டு போறாரு. சரி, அப்போ சீஷர்கள்லாம் ராயபுரத்துல இருக்காங்க போல. அதை பத்தி இன்னும் போய் நம்ம தேடுவோம். இன்னுக்கார பெதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. டேய் சைமனே, இந்த பாட்டுக்கு ஒன்னும் உனக்கு குறைச்சலே இல்ல. ட்விட்டரை ஓபன் பண்ணி பாத்தியாடா? ட்ரெண்டிங்கே நீ தான். பிட்ரேல் த சைமன், சைமன் த பிட்ரேல் ஹேஷ்டாக் போட்டு கிழிச்சுன்னு இருக்காங்க. உன்ன ஊர்ல என்ன தெரியுமா பேசின்னு இருக்காங்க? யூதாஸே பரவாயில்லையாண்டா, மானஸ்தன் தூக்கு போட்டு செத்துட்டான். ஆனா நீ இருக்க பாத்தியாடா, ரொம்ப ரொம்ப மோசம்டா. ஜானே ஜானே புண்பத்தினே கதை ஜானே, மனசெல்லாம் கஷ்டமாகுதுடா. கேவலம் அந்த சேவல் முன்னாடி நான் தோத்து போய் அசிங்கமா நித்தண்டா. அந்த சேவல் என்ன எப்படி பாத்து தெரியுமா? ஐயோ. ஆனா நீ ஒழுங்க கெட்சமேன்ல கூட்டு போய் ஒரு விஷயாவது ஜபின்னா நைட் ஷிப்டுக்கு போன மாதிரி தூங்குனியாடா? இது நியாயமாடா? தாமசே, நீ அது கேள்றா. நீ என்ன நடக்குதுன்னே தெரியலடா. அவர் உசுரோட தான் இருப்பார் நினைச்ச, செத்து போவான்னு நினைச்சு கூட பாக்கல. இப்படி பண்ணும் போது உசுரோட வந்தான்டா. இப்படி பண்ணும் போது தாச்சரசம் மாறிச்சு. எப்படின்னாரு 5000 பேருக்கு சோறு போட்டாரு. போட்டாரு, அவ்வளவுதான் நம்ம காலி போட போறோம். கத்தாதீங்கடா, நான் வந்துட போறாங்கடா. டேய் போடா, நானே உசுருக்கு பயந்து நிக்கிறேன். கத்தாதீங்க, கொல்ல போறேன்டா. டேய் சாவ போறோம்டா. நேத்தை கூட சிலுவையில் அறையும்போ நம்மள எவ்வளவு அன்போடு பார்த்தாரு தெரியுமாடா? அறையும்போது கூட நமக்காக தான்டா மன்னிப்பு கேட்டாரு. அவரோட தாய ஏன் தாயின்னு சொன்னாருடா. அவ்வளோ ரத்தம், அவ்வளோ தண்ணி, அவ்வளோ வலிடா. அவர் எப்படிடா நம்ம விட்டுட்டோம்? எப்படிடா நம்ம அவரை விட்டுட்டோம்? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? நான் இதுக்கப்புறம் மனுஷனை பிடிக்கிறதா, மீனை பிடிக்கிறதா, இல்ல போலீஸ் என்ன பிடிக்குமான்னு தெரியல. போலீஸா? டே சும்மா இருக்கடா. மேரியம்மாடா, ஜீசஸ் மம்மி. கல்லறை திறந்திருக்கு. இயேசுவை காணோம். இந்த துணி மட்டும் இருக்கு. எங்க போனார் இயேசு? கல்லறையில ஒரு தேவதூதன் பார்த்தோம். தேவதூதரா? மரித்தோர் இடத்துலயே உயிரோடு இருக்கிறவர் தேடுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. வந்து தேடுங்க, வாங்க போலாம். போடா, போய் பாரு. இயேசுவை காணோம்டா. இயேசுடா.
பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சகோதரர்களே, நீங்கள் பயந்து கலங்குவது என்ன? நான் தான் சொன்னேன்ல, இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதுன்னு சொல்லி நான் எங்கேயும் போயிடல, இங்கதான் இருக்கேன். தோமா, உனக்கு தான் நிறைய விசுவாச குறைவு இருந்ததாமே, என் கையவர். ஆமா, நானே தான். கவலைப்படாதீங்க. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நீங்கள் கற்றுக்கொண்ட யாவையும் அவர்கள் எல்லாரும் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் செய்யுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்கள் எல்லாரோடும் இருக்கிறேன். சென்னைக்கு வரண்டா சாத்தானே, வரண்டா உனக்கு சாத்தானே. இந்தியா வரண்டா, வரண்டா. தேடப்பட்ட சீஷர்கள் இங்கு இயேசுவுக்காய் தங்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகின்றனர். குறிப்பாக சந்தேக சீடன் என்று அழைக்கப்பட்ட தோமா இன்று சுவிசேஷ சீஷனாக மாறிவிட்டார். பேதுரு அவர்கள் ஒரே நாளில் 3000 பேரை இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். மற்றும் அனைத்து சீஷர்களும் லோக்கல் டு குளோபல் சீஷர்களாக உலகமெங்கும் தங்கள் ஊழியத்தை செய்து வருகின்றனர். இதேபோல் நாமும் இயேசுவின் சுவிசேஷத்தை செய்வோமா?